ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த பிசி இப்போது ஏற்கனவே டிசைன் பண்ண ஒரு சர்க்கியூட்டை நாம் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரிங்களா, ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இதனாலன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியே கெதின்னு இருக்கிறாங்க சரிங்களா. அதிலிருந்து அவனால் வெளியே வர முடியல. மறுபடியும் பார்த்திங்கன்னா கம்பெனின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கே போக வேண்டியதாக இருக்குது. அதனால் அவங்களோட நிலைமையும் மாற மாட்டேங்குது, மாறாமல் ஒரே மாதிரி தான் இருக்குது சரிங்களா. காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா கம்பெனிக்கு போகிறோம், அங்கே இருக்கிற வேலையை பார்க்குறோம், மறுபடியும் வீட்டுக்கு வர்றோம், மறுபடியும் வேலைக்கு போகிறோம், அங்கே வேலையை பார்க்குறோம், மறுபடியும் வீட்டுக்கு வர்றோம் சரிங்களா. இதே மாதிரி தான் நம்மளோட என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் இது மாதிரி கஷ்டப்பட்டதுனால தான் எனக்குன்னு தேவையான ஒரு தனித்துவமான ஒரு தொழிலை நான் செலக்ட் பண்ணேன். அந்த தொழில் தான் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு ப்ளஸ் எலக்ட்ரிக்கலு சரிங்களா. நான் கம்பெனியில் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் என்னுடைய வீட்லேயும் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். நான் கற்றுக்கின விஷயத்தை பல இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன் சரிங்களா. கம்பெனியை மட்டுமே ஒரு முக்கியத்துவமாக நினைக்காம உங்களோட லைஃப்பில் உங்களோட இடத்துல நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா. அப்படி சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்சஸாக தெரியும். ஆனால் அது பார்த்திங்கன்னா அதுதான் பெருசாக தெரியும் சரிங்களா. அதனால் கம்பெனியை மட்டுமே நம்பாமல் உங்களுக்கான ஒரு தொழிலை தேடுங்க சரிங்களா. நான் இது வரைக்கும் நான் தேடினதில் எனக்கு சூட்டபுளானது பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸும் எலக்ட்ரிக்கலும் சரிங்களா. அதனால் எனக்கு ஃபுல்லாக தெரியணும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோ வடிவில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான் சரிங்களா. உங்களோட நிலைமையை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான தொழிலை தேடணும். எப்போ உங்களுக்கான தொழிலை நீங்கள் தேட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய நிலைமையும் மாறும் சரிங்களா. உங்களுடைய நிலைமையை மாற்றணும் அப்படின்னா அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இந்த வீடியோவை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் இதை செலவு பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டுமே நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். நான் இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்காக பல ரூபா செலவு பண்ணியிருக்கேன், வேஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் சரிங்களா. நிறைய காஸ்ட்டு வேஸ்ட்டாக போயிருக்கு. எதுக்காக நான் இது மாதிரி வேஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்னா, இது எனக்கு தேவையான கைத்தொழில் சரிங்களா. இந்த தொழிலை நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னா செலவு பண்ணால் மட்டுமே முடியும். அதனால் நான் இனிஷியல் அமௌண்ட்டை செலவு பண்ணி வேஸ்ட்டு பண்ணி தான் நான் கற்றுக்கிட்டேன் சரிங்களா. அதே மாதிரி நீங்களும் செலவு பண்ணி தான் கற்றுக்கணும் அப்படின்னா அது உங்களோட விருப்பம் சரிங்களா. இதுக்காக பல வீடியோ பார்த்து பல டுட்டோரியல் போய் பல இடத்துக்கு போய் அவங்கக்கிட்ட கற்றுக்கணுமா அப்படின்னு எல்லாம் கிடையாது. உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப்பில் என்னை போல் நிறைய பேர் நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நிலைமை கண்டிப்பாக மாறும். மாறத்துக்கான ஒரு நம்பிக்கையும் வரும் சரிங்களா. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி இதை பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போது நான் ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணிட்டேன் சரிங்களா. இது பார்த்திங்கன்னா STK 4392 ப்ளஸ் TDA 2030 இல்லைனா 2050 சரிங்களா. இதுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது TDA 2030 இல்லை 2050 யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா STK 4392 ஐசியை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது பார்த்திங்கன்னா 5 பின்னு. இது பார்த்திங்கன்னா 16 இல்லைனா 14 வரும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. 15 வருது, 15 பின்னு வருது சரிங்களா. இது பார்த்திங்கன்னா TDA 7265 மோனோ, இது TDA 7265 ஸ்டூடியோ சரிங்களா. இந்த ரெண்டும் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா
நமக்கு 2.1 சேனல் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு 2.1 சேனல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, இதை பிரிண்ட்டும் எடுத்துட்டேன். சரிங்களா, இந்த வீடியோவிலேயே அது எல்லாமே காட்டுறேன். ஆனால் பிரிண்ட் எடுக்கிற வரைக்கும் என்னால் காட்ட முடியாது. எப்படி பிரிண்ட் எடுக்கிறேன் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா கைகேட் சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கைகேட் சாஃப்ட்வேரில் ஒரு டிசைனை நான் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். பண்ணி வச்சு தான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஃபைல் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளாட். சரிங்களா, பாருங்கள் எங்கே போனேன், ஃபைலில் போனேன், பிளாட் அதை கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு இதில் கர்பர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, எனக்கு கர்பர் வேணாம், எனக்கு பிடிஎஃப் தான் வேணும். நான் பிடிஎஃப் கொடுத்துட்டேன். பிடிஎஃப் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மவுஸு தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரில் மார்க்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆக்சுவல் சைஸ் வச்சாச்சுங்களா. இப்போது உங்களுக்கு இதில் என்னென்ன வேணும், இது பார்த்திங்கன்னா எஃப்சியூனா எஃப் காப்பர்னு அர்த்தம், பிசியூ அப்படின்னா பேக் காப்பர்னு அர்த்தம். சரிங்களா, இதெல்லாமே நான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறேன். சரிங்களா, எனக்கு தேவை பார்த்திங்கன்னா பேக் காப்பர் மட்டும்தான் வேணும். சரிங்களா, நான் இது பிடிஎஃப்பில் எடுக்க போகிறேன். சப்போஸ் நான் வெண்டார்கிட்ட கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் தேவைப்படும். எஃப் காப்பர், பேக் காப்பர். சரிங்களா, பேஸ்ட்டு, ஃப்ரண்ட்டு பேஸ்ட்டு, பேக் பேஸ்ட்டெல்லாம் தேவைப்படாது. இந்த ஃப்ரண்ட்டு சில்க்கு ஸ்க்ரீனு, பேக்கு சில்க்கு ஸ்க்ரீனு, மாஸ்கிங்கு, பேக் மாஸ்கிங் இதெல்லாம் எனக்கு தேவைப்படும். எட்ஜ் கட் இதெல்லாம் தேவைப்படும். அதனால் நான் பிளாட் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த பிளாட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். சரிங்களா, இதை வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ பிளாட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைலாக க்ரியேட் ஆகிடும். சரிங்களா, அவ்வளோதான். அந்த ஃபைலு நான் சேவ் பண்ணிவிட்டேன் ஏற்கனவே, இந்த லொக்கேஷனில் இருக்குது. சரிங்களா, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதை ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் ஃபைல் போங்க. ஃபைல் போயிட்டு பிரிண்ட் கொடுங்க. வந்துருச்சுங்களா, இங்கே ப்ரிவ்யூ இருக்குது பாருங்கள், ப்ரிவ்யூ கொடுத்துக்கலாம். ப்ரிவ்யூ கொடுத்து பார்க்கலாம், நீங்கள் டிசைன் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது. என்கிட்ட சிஸ்டம் ஃபெசிலிட்டியும் இல்லை. சரிங்களா, அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வந்துச்சுங்களா, இது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இது பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே எதனா எங்கேயாச்சும் ஷார்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் பார்த்திங்கன்னா பிளாட்டுக்கே போகிறேன். பிளாட் கொடுத்துட்டேன். இந்த பிளாட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் இது செலக்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா ட்ரில் ஹோலெல்லாம் வராது. சரிங்களா, அதனால் யூஸ் ட்ரில் ப்ளேஸ் ஃபைல் ஆர்ஜின் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளாட் கொடுத்திங்கன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். அந்த ஃபைலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
நான் பென்ட்ரைவில் சேவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதனால் இதில் எடுக்கலை. நான் அப்படி தான் எடுக்கணும். சரிங்களா, உங்களுக்கு வேணும்னு ஒரு முறை நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். சரிங்களா, ஓகேங்களா. இதில் நான் எடுக்கலை, டேரெக்டாக பென்ட்ரைவில் சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா, இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் இது மாதிரி பிரிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷீட்டு. சரிங்களா, இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிட்டேன். பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் உங்களை காட்டுறதுக்காக. நான் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவிலேயே. சரிங்களா, இது வந்து ஃபோட்டோ ஷீட்டு. இது வந்து ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். ஆன்லைனில் வாங்கி தான் நான் வந்து பிரிண்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா, எந்த ஒரு எடிட்டிங்குமே கிடையாது, எல்லாமே ரியலாக உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்கள், எம்ரி ஷீட்டு. சரிங்களா, அப்புறமா தின்னரு, அதுக்கப்புறமா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கிளாடு. சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பார்க்கும்போது தெரியும் அழுக்கெல்லாம் இருக்கும். சரிங்களா, அதுக்காக தான் இந்த எம்ரி ஷீட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அப்புறமா ஒரு நைஃபு. சரிங்களா, நைஃப் வந்து மார்க் பண்ணுறதுக்காக, இது கட் பண்ணுறதுக்காக. சரிங்களா, ஏன்னா ஒரு மார்க் பிசிபியை வந்து நமக்கு தேவையான சைஸ் வேணும் இல்லைங்களா. என்கிட்ட இருக்கிற கத்தியை யூஸ் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, நான் பிரிண்ட் எடுத்தது இது தான். சரிங்களா, அங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி பிரிண்ட் எடுத்து இது மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இங்கே பாருங்கள், அந்த சர்க்யூட்டை வந்து நான் பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, எடுத்தாச்சு. அதை என்ன பண்ணணும்னா இந்த ஷீட்டை எடுத்து, இப்போ நான் இந்த சர்க்யூட்டை வந்து நான் பிரிண்ட் எடுக்க போகிறேன்னா, நான் வந்து இது பாருங்கள், இந்த ஷீட்டை எடுத்துக்கிட்டு இது மாதிரி நான் வந்து ஆக்சுவல் சைஸ் கட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அலைன் பண்ணிவிட்டு அயர்ன் மிஷினை வச்சு நான் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும், இதில் வந்து ஒட்டிக்கும். சரிங்களா, ஒட்டிக்கிச்சின்னா ஹீட்டுக்கு இதில் வந்து இதில் இருக்கிற சர்க்யூட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சரிங்களா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த பேப்பரை வந்து பிரித்து எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஹீட் இருக்கும், அந்த ஹீட்லேயே பிரித்தும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி, நம்ம நார்மல் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதில் ஊற வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் வந்து இந்த பேப்பரை வந்து பீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக உறிஞ்சி வந்துடும். சரிங்களா, உறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், இந்த காப்பர் கிளாடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சரிங்களா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி அழுக்கெல்லாம் இருக்கும், போர்டு வந்து அன்ப்ராப்பராக இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா இந்த எம்ஆர்ஐ ஷீட்டை கொஞ்சம் கிழிச்சு நல்லா அது சுரண்டி எடுத்துடணும். அழுக்கெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு நான் தின்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். தின்னர் ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா, எப்படி க்ளீன் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இது மாதிரி பலான்னு இருக்கணும். சரிங்களா, இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஹீட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடை யூஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிண்ட்டு வந்துடும், இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபெரிக்ளோரைடு ஆசிட். சரிங்களா, அதை வந்து ஆர்ஓ வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இதை வந்து இந்த பிசிபியை வந்து அதில் போட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஷேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க் பண்ண சர்க்யூட் மட்டும் இருக்கும். சரிங்களா, அன்வான்டடு காப்பர் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடும். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு காம்பனண்ட் அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ண வேண்டியது தான். இவ்வளோ தான் மெத்தடு, பிரிண்ட் எடுக்க வேண்டிய மெத்தடு. அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒரு சர்க்யூட் டிசைனிங்கும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பொருள் மட்டும்தான். சரிங்களா, இதை யூஸ் பண்ணி தான் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். சரிங்களா, நான் பிரிண்ட் எடுத்துகிட்டு
நான் காம்பவுண்ட் அசெம்பிள் பண்ணுறது எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். சரிங்களா? இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம டெஸ்டிங்ஸ் அந்த சர்க்யூட்டை டிசைன் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? போர்டை செக் பண்ணி பார்த்துட்டு ப்ளஸ் வந்து காம்பவுண்ட் அசெம்பிள் பண்ணதுக்கப்புறம் அது பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய விஷயம் இந்த வீடியோவில் இந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நான் சொல்ல வந்த விஷயம் அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.